மக்களே ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜா கேம்ஸ் அப்புறம் ஆன்லைன் கேம்ஸை ப்ரொமோட் பண்ணுற 6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்திலேருந்து இவங்க மேலாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது 2022 இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஆணையமும் ஒரு சட்டமும் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் காசு மட்டும் கொடுங்க, நான் என்ன போய் வேணா சொல்லுவேன், என்னத்தை வேணா ப்ரொமோட் பண்ணுவேன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. இவனெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற ராஜா கேம்ஸ் ஒரு லீகலான ஆப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு இல்லீகலான ஆப். அதுக்கு ஆத்தென்டிஃபிகேஷனே கிடையாது, அதாவது அங்கீகாரமே கிடையாது. அங்கீகாரம் இல்லாத ஒரு ஆப்பை காசை வாங்கிட்டு நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், ஃப்ளைட் வாங்கிட்டேன்னு பொய்யா சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. இப்போ மாட்டிக்கிட்டானுங்க. இது ஆரம்பத்திலே தப்புன்னு தெரியும் போது, இல்லைனா நிறைய பேர் இதுக்கு அகேன்ஸ்டாக பேசும்போதுல இவனுக்கு மாறி இருந்தானுங்க அப்படின்னா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, இந்த ராஜா கேம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவனுங்க எல்லாவனையும் அவதூறாக பேசுறது, இல்லைனா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறது. எனக்கே 3 ஸ்ட்ரைக். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ராவணன் கொடுத்துருக்காப்புல. சரிங்களா, இந்த மாதிரி சுயநலமாக தான் வாழ்னா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த ராஜா கேம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்களால மட்டும்தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு தம்பதியினரும் அடக்கம். இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஜெயிலு, அப்புறம் 5 லட்ச ரூபா ஃபைன் அமௌண்ட். தொடர்ச்சியாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்களே இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு. அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஜெயிலு, 10 லட்ச ரூபா ஃபைன் அமௌண்ட். இது இதோட நிற்கிறது இல்லை. இதுக்கு மேலேயும் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எல்லார் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி போடும் அப்படின்ற மாதிரி அந்த ஆணையம் சொல்லியிருக்காங்க. நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் 6 பேர் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆனால் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அவங்களையும் டேக் பண்ணிட்டு போங்க.